கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 7 hidden truths about ஏபெத் மெலெக். ஏபெத் மெலெக்கை பற்றிய 7 மறைக்கப்பட்ட உண்மைகளை பத்தி நம்ம பார்க்க போகின்றோம். ஏபெத் மெலெக் என்னும் போது யாருன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேள்வி வரும் இல்லைங்களா? இவரை பத்தி வசனங்கள் அதிகமா இல்லைங்க. ஆனா தேவன் முக்கியமான ஒரு காரியத்துக்கு இவரை பயன்படுத்தினார். இவரோட வாழ்க்கையின் மூலியமா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாங்க. அது என்னென்ன, இவர் யார் அப்படின்றத இந்த காணொலியில சுருக்கமா நம்ம பார்க்கலாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க இவரோட லைஃப். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட பேர் ஏபெத் மெலெக்ன்ட்டு பார்த்தீங்களா, இது ஒரு டைட்டிலா இருக்கலாம் அப்படின்ட்டு தான் பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. இது இவரோட உண்மையான பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் அப்படின்ட்டு தான் நம்புறாங்க. இது எப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. எரேமியா 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜெரேமியா சாப்டர் 38:7. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய ஏபெத் மெலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். பாத்தீங்களா, இந்த ஏபெத் மெலெக் என்ன பண்றாரு, எரேமியா ஒரு குழியில தள்ளி போட்டுறாரு. ஏன் எரேமியா மேல அவ்வளோ கோபம் அங்க இருந்தவங்களுக்குனாக்கா, அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தது எல்லாமே இஸ்ரேல் ராஜாக்கு விரோதமாக. அவங்க ரொம்ப தவறான பாவங்கள் செய்துட்டு இருந்தாங்க. தேவன் அனுப்பிட்டே இருந்தாருங்க. போயிட்டு அவங்கள நீ என்ன பண்ணணும், வார்னிங் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. அவங்க ஏத்துக்கலாங்க. நிறைய தடவை அவரை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஒரு குழியில தள்ளிடுறாரு. இந்த ஏபெத் மெலெக் என்ன பண்றாரு, இதை கேள்விப்பட்டு அவரை காப்பாத்துறாருங்க. அதுதான் முக்கியமான ஒரு வேலை இவர் பண்ணுது. ஸோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த ஏபெத் மெலெக் எந்த ஊர்னாக்கா எத்தியோப்பியா. இந்த ஏபெத் மெலெக்ன்றதே ஒரு டைட்டில் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யோசேப்புக்கு எகிப்துல ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜப்நாத் பனேயா அப்படின்ற ஒரு பேருங்க. இந்த பேர் சேஞ்ச் பண்றதுன்றது ஒரு நார்மலான விஷயம். தானியல், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இவங்க பேர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாபிலோன்ல போயிட்ட பிறகு பேர் பாபிலோன்ல சேஞ்ச் ஆகுறது நம்ம பாக்குறோங்க. இந்த ஏபெத் மெலெக் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ராஜாவின் வேலைக்காரன். இதை வச்சுதான் என்ன சொல்றாங்க, இது இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில். இது இவரோட உண்மையான பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு. யாருமே பிறக்கும் போதே ராஜாவின் வேலைக்காரன் அப்படின்ட்டு பேர் வைக்க மாட்டாரு. இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்றது பைபிள்ல எங்குமே ரெக்கார்ட் ஆகலைங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா 2 விஷயம் தெரியுதுங்க. இவரோட விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலியமாக இவர் செய்த காரியம், அதுதான் நமக்கு தெரியுதுங்க. அது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அததான் நம்ம பாக்குறோங்க இல்லைங்களா? அந்த காலத்துல ராஜாவோட சமூகத்துல இருந்தவங்க, இந்த மந்திரிகள், அவங்க பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மாத்திடுவாங்க. மாத்திட்டு அவங்களோட ஐடென்டிட்டி என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடையாளப்படுத்தி பார்க்குவாங்களே தவிர சொந்த பேரை வச்சு அடையாளப்படுத்தி பார்க்க மாட்டாங்க. இது அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு கலாச்சாரம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிள்ல எத்தனையோ விசுவாச வீரர்கள் இருக்கிறாருங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருமே பேர்களால அறியப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் ஒருத்தர் தான் பேரால அறியப்படலங்க. இவரோட டைட்டில் மூலியமா நம்ம இவரை அறியப்படுறோம். அதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்குதுங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது, நம்மளுடைய மதிப்பு மத்தவங்க நம்மள ரெக்கக்னைஸ் பண்றாங்களா, அப்ரிஷியேட் பண்றாங்களா, அதை வச்சு இல்லைங்க. நம்மளுடைய விசுவாசத்தை வச்சுதான் தேவன் நம்மள வேல்யூ பண்றாரு. நம்மளுடைய இதயம் எப்படி இருக்குது, தேவனுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதை வச்சுதான் நம்மளுடைய ரெக்கக்னிஷன் இல்லைங்களா? இதை வச்சுதான் தேவன் நம்மளுக்கு மதிப்பு தராரே தவிர இந்த உலகம் நம்மளை எப்படி பாக்குதுன்றது செகண்டரி. 2வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் ரொம்ப ரொம்ப சாதாரண மக்களை யூஸ் பண்ணுவாரு இல்லைங்களா? லைம் லைட்ல இருக்கிறவங்களை தான் தேவன் யூஸ் பண்ணுவாருன்ட்டு அல்லங்க. விசுவாசத்தை வச்சு தேவன் பெரிய காரியங்களை செய்வாரு. அவங்க பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்களுடைய செயல்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசப்படும். அப்படிப்பட்டவர் தான் ஏபெத் மெலெக் இல்லைங்களா? ஊழியம் செய்யறது, அந்த ஊழியம் எப்படி செய்யணும்னாக்கா 100% உண்மையா நம்ம செய்யணுங்க. மத்தவங்க நோட்டீஸ் பண்றாங்களா இல்லையா, தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த காரியத்தை செம்மையா நம்ம செஞ்சுட்டு போனோங்க. தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு தேவன் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏபெத் மெலெக் இந்த ஒரு விஷயத்துல எக்ஸாம்பிள்ங்க. 2வது, இவர் ஒரு புறஜாதி, ஃபாரினருங்க. இவர் இஸ்ரேல் யூதன் கிடையாது. இவர் எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவர். ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, இவரை கனம் பண்றாரு. காரணம், இவர்கிட்ட இருந்த விசுவாசம் இல்லைங்களா? எரேமியா 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஜெரேமியா சாப்டர் 38:7 நம்ம பாக்குறோம். அவர்கள் எரேமியாவை துறவியிலே போட்டதை
ராஜாவின் அரமில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஏபெத் மேலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னாக்கா எத்தியோப்பியா. இவர் போயிட்டு எரேமியாவை காப்பாத்துனதுனால தேவன் என்ன பண்றாரு, இவரை வந்து ஆனர் பண்றாரு. எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவர். எத்தியோப்பியா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈஜிப்ட் சவுத் சைட்ல வந்து வருதுங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஊர்ல இருந்து வராரு. புதிய ஏற்பாடுல கூட நம்ம பாக்குறோம், எத்தியோப்பியா தேசத்துல இருந்து ஒரு மந்திரி வராரு. அந்த மந்திரிக்கு இவர் பிலிப் வந்து என்ன பண்றாருங்க, ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு. அவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு. இது எப்ப வராரு அப்படின்னு பார்க்கும்போது, யூதா வந்து ரொம்ப ரொம்ப தவறான காரியங்கள் செய்துட்டு இருக்கிறாரு. வர ராஜாக்கள் எல்லாம் அருவருப்பான காரியங்கள் செய்யறாங்க. ஜனங்கள் வந்து தேவனை விட்டு ரொம்ப தூரம் போறாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல யூதா கிட்ட இல்லாத விசுவாசம் ஒரு புறஜாதி கிட்ட இருக்குதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. இவர் வந்து ஒரு அவுட் சைடருங்க இல்லைங்களா. இருக்கிற ஜனங்களே வந்து தேவனுக்கு விரோதமா இருக்கும்போது வெளியில இருந்து வந்த ஒரு மனுஷன் வந்து எரேமியாவை காப்பாத்த போறாரு. யாருக்குமே அந்த எண்ணம் வரல எரேமியாவை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து காப்பாத்துறாரு பாருங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் எரேமியா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யூதாவை சேர்ந்தவர் இல்ல. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இஸ்ரேல்ல இருக்கிற யாருமே வரல, வேற ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு தைரியம் இவர்கிட்ட இருந்துக்குது. அதையும் நம்ம வந்து இங்க குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுடைய பேக்ரவுண்டை வந்து பாக்குறது இல்லைங்க. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றத பாக்குறது இல்லைங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வரோம் அப்படின்றத பாக்குறது இல்லைங்க. நம்ம அழகா இருக்கிறோமா, டேலண்டடா இருக்கிறோமா, இதெல்லாம் செகண்டரி. தேவனுக்காக நம்ம என்ன பண்றோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நம்மளையே குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க. என்கிட்ட அழகு இல்லை, டேலண்ட் இல்லை, இது இல்லை, அது இல்லை. இன்னும் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற விஷயத்த செம்மையா வந்து நம்ம செய்யணும். இவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு, கீழ்ப்படிதல் இருந்துச்சுங்க. அவர் பொசிஷன் பத்தி எல்லாம் பெருசா பாக்கலங்க. அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றலாம் பாக்கல. அவர் ரொம்ப ரொம்ப தைரியமா போயிட்டு எரேமியா காப்பாத்தணும் மட்டுமே நினைக்கிறாரு இல்லைங்களா. சோ அசியூம் பண்ணிக்க கூடாது இல்லைங்களா. தேவன் என்ன பெரிய ஆளுங்களை வச்சுதான் பண்ணுவாரு இல்லைங்களா. நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, இஸ்ரேவேல்ல இருந்து தான் யாராவது வந்து எரேமியா காப்பாத்தி இருப்பாங்க அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க இல்லைங்களா. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க, ஒரு புறஜாதி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மனிதனை வச்சு எரேமியாவை காப்பாத்துறாரு. அதுதான் நம்மளுடைய தேவன். மூணாவது விஷயம் நம்ம பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய லைஃபே வந்து ரிஸ்க்ல வைக்கிறாருங்க இந்த எபெத் மெலெக். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து எரேமியாக்கு விரோதமா இருக்கிறாருங்க. இவர் வந்து அவரை காப்பாத்த போனாக்கா இவருக்கு ஆபத்து இருக்குது. ஜனங்க நினைச்சிருந்தா இவரை ஒன்னும் இல்லாத பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் பெருசாவே எடுக்கலங்க. காப்பாத்தணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, போய் காப்பாத்துறாருங்க. பாத்தீங்களா, இவருக்கு தேவையில்லாத விஷயம் இல்லைங்களா. யாரோ ஒருத்தருக்காக வந்து இவர் உயிரையே வந்து பணைய வைக்கிறாருனாக்கா எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கணும் இல்லைங்களா. எரேமியா 38ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல, ஜெரேமியா சாப்டர் 38 9 and 10. என் ஆண்டவனாகிய ராஜாவே, இந்த மனுஷர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு செய்ததெல்லாம் கொடுமையாய் இருக்கிறது. அவனை துறவியிலே போட்டார்களே, அங்கே அவன் பசியினால் சாவான். இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எத்தியோப்பியனாகிய ஏபேத் மேலைக்கை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து மூப்பரை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு போ. எரேமியா தீர்க்கதரிசி சாகுவதற்கு முன்னே அவனை துறவியில் இருந்து தூக்கிவிட்டு என்று கட்டளையிட்டான். பாத்தீங்களா, சாப்பாடு இல்ல, இந்த ஜனங்க பண்ணது எல்லாமே தவறு, ரொம்ப தவறான காரியத்தை பண்ணிட்டாங்க ராஜாவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கின்னு போயிட்டு எரேமியாவை போய் காப்பாத்துறாருங்க. எத்தனையோ பேர் வந்து இதுக்கு விரோதமா இருந்திருப்பாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் அவர் வந்து பெருசா எடுக்கலங்க. தேவனுடைய தீர்க்கதரிசியை வந்து நம்ம காப்பாத்தணும்ட்டு ஒரே ஒரு எண்ணம் இல்லைங்களா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல தேவன் ஜனங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னாக்கா, இந்த ஒப்ரஸ்ட் பீப்புளுக்கு துணையாக இருக்கணும், ஒடுக்கப்பட்டோருக்கு நம்ம துணையாக இருந்து அவங்கள நம்ம காப்பாத்தணும்ட்டு ஒரு கட்டளையே வந்து தேவன் கொடுத்திருந்தாருங்க நியாயப்பிரமாணத்துல. ஆனா இஸ்ரேல் ஜனம் யாருமே வந்து இதை செய்யல. ஒரு புறஜாதி வந்து தேவனுடைய கட்டளையை வந்து செய்யறாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நன்மையை செய், படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள். அந்த ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள்ட்டு தேவன் எதிர்பார்த்தார் இல்லைங்களா. இஸ்ரேல் ஜனம் செய்யலங்க, யூதா ஜனம் செய்யல. ஒரு எத்தியோப்பியால இருந்து வந்தாரு இல்லைங்களா, அந்த புறஜாதி வந்து செய்யறாருங்க. அதனாலதான் தேவன் இவரை ஆசீர்வதித்தாருங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எரேமியாவை எங்க தூக்கி போட்டுட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபுல்லு உழையான சேர் இருக்கிற ஒரு இடம், ஒரு குழிக்குள்ள வந்து தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தா கண்டிப்பா வந்து இறந்து போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஏபெத் மேலெக் பப்ளிக்கா வந்து எல்லார்கிட்டயும் சேலஞ்ச் பண்ற மாதிரி இந்த ஒரு காரியத்தை பண்றாருங்க. ஏன்னா இவருக்குன்னா பவர்ஃபுல்லான பீப்புள் அங்க இருக்கிறாருங்க, அபிஷியல்ஸ். அவங்க யாருமே வந்து எரேமியாக்கு ஆதரவா இல்ல, எதிர்பார்க்கிறாங்க. அவங்க மத்தியில வந்து இந்த காரியத்தை தைரியமா பண்றாருங்க. அந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது ராஜ்யங்கள் எப்போதுமே வந்து இன்ஃபுளுன்ஸ் யார் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்தான் நிப்பாங்க.
அவங்களுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. யாருமே அவங்கள வந்து பகைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா, அப்படி பகைச்சுக்கினா ஒண்ணு வந்து அவங்களோட உயிர் போயிடும். இல்லன்னா அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ வந்து பறி கொடுக்கிற மாரி ஆயிடும். இது 2க்குமே வந்து அவர் கவலைப்படலங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரு வந்து ஒரு சர்வன்ட் இல்லைங்களா? ராஜாவின் சர்வன்ட்ன்னு வருது இல்லைங்களா? அவருக்கு இருந்த தைரியம் அந்த ஊர்ல இருந்த லீடர்ஸ்க்கே இல்லங்க. அந்த அளவுக்கு தைரியசாலியா இவர் வந்து இருக்கிறாருங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னாக்கா, முதலாவது தைரியம்ன்றது என்னன்னா, நம்ம நல்லது பண்றது. சரியான காரியங்கள பண்றது தான் தைரியம். தவறான காரியத்த போய் தைரியமா நான் பண்றேன்னு சொன்னாக்கா, அது தைரியம் கிடையாதுங்க. அது ரொம்ப அருவருப்பான காரியம். எப்பவுமே வந்து நம்ம சத்தியத்துக்கு துணியா நிக்கணும். நம்ம உயிரே போனாலும் நீதியின் பக்கம் தான் நம்ம நிக்கணும். இது வந்து முக்கியமான பாடம். 3வது வந்து யாருக்காவது அநீதி நடக்கும்போது நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. இல்லைங்களா? நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது. இவர் நினைச்சிருந்தா, நமக்கு ஏன்பா தேவையில்லாத காரியம்? நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு போலாமே! நமக்கு எல்லாமே நல்லதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏபேத் மேலுக்கு வந்து ஒதுங்கி இருக்கலாம். அப்படிதான் வந்து இஸ்ரவேல்ல நெறைய ஜனம் ஒதுங்கி இருந்தாங்க, யூதாவிலும். ஆனா இவரு என்ன பண்றாரு? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்து இவங்க தவறு பண்றாங்களா? நம்ம போய் கேட்கலாம். நம்ம நீதிய வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்றாருங்க. அந்த மாரி இந்த கேரக்டர் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. 4வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து செயல் மட்டும் செய்யலங்க. இது சாதாரண விஷயம் இல்லங்க. மனதுருகுனாரு எரேமியா மேல. இல்லைங்களா? ஜஸ்ட் போய் காப்பாத்திட்டு வரல. அவருடைய தேவைகளை சந்திக்கிறாருங்க. அவர் பசியா இருப்பாரு. அவருக்கு சாப்பாடு வந்து தரணும். ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு போகணுன்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு போறாருங்க. எரேமியா 38, 11, 12ல வந்து அவர் என்னெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணாரு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாங்க. அவர வந்து இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருந்த மனதுருக்கம் தான் காரணம். மனிதன்கிட்ட முக்கியமான குவாலிட்டி என்னன்னாக்கா, மனதுருக்கம் இருக்கணுங்க. ஒருத்தர் கஷ்டப்படும்போது, அத நம்ம கஷ்டமா பார்த்துட்டு நம்ம வந்து என்னங்க அதுக்காக துக்கப்படணும். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப வந்து நம்ம பண்ணணும். டிவில ஏதாவது ஒரு மூவி ரொம்ப கஷ்டமான சீன் வரும்போது நம்ம வந்து அழுவுறோம். காரணம் என்னன்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற அந்த மனதுருக்கம் தாங்க. நான் ஆக்ஷன்ல வந்து மனதுருக்கம் காட்டணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ல என்ன சொல்றாருங்க? மனதுருக்கத்த நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் மாரி போட்டுக்கணுன்றாருங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், தயவையும், மனத்தாழ்மையும், சாந்தத்தையும், நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? ஒரு ட்ரெஸ் மாரி இருக்கட்டும். ரோட்ல போறோம். யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னாக்கா, இம்மீடியட்டா நம்ம வந்து அவங்களுக்காக மனது இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த குணம் இருந்துச்சு இல்லைங்களா? அவர் போகும்போது யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அப்படியே தாண்டி போறவரு கிடையாது. ஆதி சபையில இருந்துச்சுங்க. இல்லைங்களா? ஒருத்தரோட கஷ்டத்த இன்னொருத்தர் கஷ்டமா வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அன்புல வந்து அவங்க வளர்ந்தாங்க. இவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, ஏபேத் மெலேக்கு பழைய துணியெல்லாம் கலெக்ட் பண்றாரு. இந்த கிழிஞ்ச துணி, ராக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்றாரு. ஏன்னா, இப்ப எரேமியாவ குழியிலிருந்து தூக்கணும் அப்படின்னாக்கா, கை கண்டிப்பா வந்து அவருக்கு வலிக்கும். அந்த கை வலி தெரியாம இருக்கணும்னாக்கா, அவர் என்ன பண்றாரு, இந்த துணிய வந்து அந்த ஆர்ம்ஸ்க்கு கீழ வந்து வச்சுட்டாக்கா, வலி தெரியாம அவர வந்து வெளியில தூக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். எதுக்குன்னாக்கா, பிராக்டிகல் கம்பேஷன். வெறும் வார்த்தையினால மனதுருகத்த அவர் காட்டாம, செயல்ல வந்து காட்டுறாரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா, இந்த பிளான்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, வெறும் கம்ஃபோர்ட் மட்டும் இல்லங்க. அவர காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இங்க நம்ம பார்க்கல. அந்த கம்ஃபோர்ட்டும் பார்க்கிறோம். கஷ்டமே இல்லாம அவர வந்து வெளிய தூக்கணும்ன்றத தான் அவர் வந்து பார்த்தாருங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையான தயவு செய்றதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுக்காக கேர் பண்றது மட்டும் இல்லங்க. எப்படி கேர் பண்றோம்? எந்த விதத்துல கேர் பண்றோம் அப்படின்றது தான். ஸோ அதுல வந்து ஏபேத் மெலேக் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா, அவர் எரேமியாவோட கம்ஃபோர்ட்ட பார்த்தாரு. வெறும் காப்பாத்தணும்னு மட்டும் நினைக்கல. எப்படி காப்பாத்தணும்? அவருக்கு கஷ்டமே இல்லாம, பெயின் இல்லாம அவர வந்து காப்பாத்தணும்ன்ட்டு நெனச்சாரு. இல்லைங்களா? தாட்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம செய்கின்ற காரியங்கள் ரொம்ப பெரிய தாக்கத்த வந்து ஏற்படுத்தும் மத்தவங்களோட லைஃப்ல. ஸோ அந்த ஒரு விஷயம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனதிற்கும் ஞானம். இது 2மே நாங்க ஒண்ணா இருக்கணும் நம்ம லைஃப்ல. அத வந்து நம்ம வந்து பாடமா பார்க்கலாங்க. 5வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அந்த ஊர்ல இருந்தவங்க பெருசா ஏபேல் மேலுக்கு அப்ரிசியேஷன் பண்ணலங்க. சப்போர்ட்டும் பண்ணல. ஆனா, தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அந்த ஊர்ல இருந்த ஜனங்க வந்து அத நோட்டீஸ் பண்ணாங்களோ இல்லையோ, தேவன் அத வந்து நோட்டீஸ் பண்ணாருங்க. தேவன் அவருக்கு செலுத்த வேண்டிய கன மகிமைய வந்து செலுத்தினார். நம்ம வாழ்க்கையும் அவ்வளவுதாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது, யாரும் நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்களே, நமக்கு ஏற்ற கூலி கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா, இது எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறாருங்க. நம்ம செய்த சிறிய காரியத்துக்கு கூட தேவன் ஏற்ற கூலிய இங்க இல்லன்னா கூட தேவனுடைய ராஜ்யத்துல நிச்சயமாக தருவார். அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படக்கூடாதுங்க சகோதர சகோதரி. ஏபேத் மேலேக்கை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்றத எரேமியா 39ஆம் அதிகாரம் 15ல இருந்து 18 வாசிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஜெரேமியா சாப்டர் 39, 15 to 18. எரேமியா காவற்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கையில்
அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ போய் எத்தியோப்பியனாகிய ஏபேத் மேலைக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இந்த நகரத்தின் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே இந்த வார்த்தைகளை வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும். ஆனாலும் அந்நாளிலே உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகின்ற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக தப்புவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாகுவதில்லை. உன் பிராணன் உனக்கு கொள்ளை பொருளாக கிடைக்கும். நீ என்னை நம்பினாயே என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். பாத்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம இங்க ஹைலைட் பண்ணணும். அது என்னன்னாக்கா, நீ என்னை நம்பின, அதனால நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு தேவன் என்ன பண்றாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருங்க, அப்படியே அவரை வந்து காப்பாற்றினார். காரணம், அவர்கிட்ட இருந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலியமாக அவர் செய்த செயலை தேவன் மறக்கலங்க. அதுக்கேற்ற கனமகிமையை வந்து தேவன் கொடுத்தாரு. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்கின்ற எல்லா காரியத்தையும் தேவன் வந்து பார்க்கிறார். இது வந்து எபிரேயர் 6:10 பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 6:10, ஏனெனில் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பாத்தீங்களா, தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கு ஏற்ற கனமகிமையை தேவன் நிச்சயமாக தருவார். இதுல ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எருசலேம் வந்து இன்னும் கொஞ்ச காலத்துல அழிய போதுங்க. ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டுக்கிறாங்க அந்த அழிவுக்கு. பாபிலோன் வர போறாங்க, எருசலேமை வந்து நாசம் பண்ண போறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, எரேமியா மூலியமாக இந்த ஒரு மனிதன் கிட்ட வந்து பேசுறாருங்க. நீ அழிஞ்சு போவதில்லை, நீ என்ன நம்பின தானே, உன்னை நான் காப்பாத்துவேன்ட்டு தேவன் பர்சனலா வந்து பேசுறாருனாக்கா, எந்த அளவுக்கு இவரோட விசுவாசம் இருந்துக்கணும் இல்லைங்களா சகோதர சகோதரி. அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து பாக்குறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவ்வளோ கிரைசிஸ்ல, அவ்வளவு கொடூரமான காலத்துல கூட தேவன் என்ன ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்து பேசுறாருங்க. அந்த மனிதனோட மனசை பார்த்து தேவன் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அதே போலதான் இந்த உலகம் அழிய போதுங்க. தேவன் நம்மளை வந்து கைவிட மாட்டாரு. அதுல நம்ம வந்து விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். இதுல கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகம் பார்க்காத விசுவாசத்தை தேவன் பார்ப்பாரு இல்லைங்களா. நம்ம செய்கின்ற அந்த கீழ்ப்படிதல தேவன் எப்போதுமே பார்த்துட்டே இருக்கிறாரு. அது நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸா இருக்கும். நம்ம குடும்பத்துல கூட அது ஒரு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தாங்க எப்போதுமே வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாதுங்க. தேவனுக்கு செய்கின்ற காரியங்கள் யாரும் பார்க்கலையே அப்படின்ட்டு இல்ல. தேவனுக்காக நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயத்த கூட நல்ல இதயத்தோட நல்ல மோட்டிவோட பண்ணன்னு வச்சுங்களேன், தேவன் அதுக்கேற்ற கூலியை வந்து தருவார். அதுக்கு உதாரணம் ஏபேத் மேலெக். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் ஏன் அவரை வந்து காப்பாத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு காரணம் தாங்க. நான் சொல்றாரு, நீ என்ன நம்புன, அதனால நான் உன்னை காப்பாத்துறேன். அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச கூலி தாங்க. எரேமியா 39:18 நம்ம வந்து பார்க்கலாம். ஜெரேமியா சாப்டர் 39:18, உன்னை நிச்சயமாக தப்புவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாகாமல் உன் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளாக கிடைக்கும். நீ என்னை நம்பினாயே என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். பாத்தீங்களா, நீ என்னை நம்பினேல, நான் உன்னை காப்பாத்துவேன் நிச்சயமாக. கர்த்தரை நம்பினவங்க யாருமே வந்து கைவிடப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லைங்க. சங்கீதம் 91:1-2 கூட நம்ம பார்க்கிறோம். சாம் சாப்டர் 91:1-2, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாத்தீங்களா, சோ அவரோட மறைவில நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம எப்போதுமே சேஃப் தாங்க. அந்த மாதிரிதான் ஏபேத் மேலெக். ஏபேத் மேலெக்கு தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு, அவர் வந்து காப்பாற்றப்பட்டார். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏபேத் மேலெக் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்றது செகண்டரிங்க. எந்த பொசிஷன்ல இருந்தாரு செகண்டரி. அவர் செய்த சாதனைகள்லாம் செகண்டரிங்க. தேவன் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. நீ வந்து இந்த ஊரை சேர்ந்தவன், நீ இவ்வளெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிற லைஃப், அதனால நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லுங்க. நீ என்ன நம்புன, அதற்காக தான் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சிம்பிளா சொல்லிட்டாரு. அதே போலதான் நம்ம லைஃப்ல தேவனை வந்து நம்ம 100% நம்பினு வச்சுங்களேன், தேவன் அந்த ஒரு காரணத்துக்காக நம்மளை வந்து காப்பாத்துவாரு. டைரக்ட் ப்ராமிஸ் கிடைக்குதுங்க இல்லைங்களா. தேவன் டைரக்டா அவர்கிட்ட வந்து ப்ராமிஸ் கிடைச்சிச்சுங்க. யூதால எவ்வளவு பேர் இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனமே எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாக்குத்தத்தம் ஒரு புறஜாதி கிடைக்குது. காரணம், அவர்கிட்ட இருந்த விசுவாசம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட விசுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அவரோட பேக்ரவுண்டெல்லாம் செகண்டரிங்க. அவருக்கு இருந்த பொசிஷன் ரொம்ப பெரிய பொசிஷன் தாங்க. ஆனா அதெல்லாம் வந்து பெருசா தேவனோட கண்களுக்கு தெரியல. அவரோட விசுவாசம் மட்டும்தான் பெருசா வந்து தெரிஞ்சிச்சுங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா,
தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னு வச்சுங்களேன், என்ன மாதிரி சந்தர்ப்பத்துல கூட நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம். தேவனோட அந்த பாதுகாப்பு நம்ம மேல இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறோம். பணம் ஜாஸ்திக்குது. இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல நம்ம இருக்கிறோம். இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நம்மள காப்பாத்துவாங்கன்னு நெனச்சோன்னு வச்சுக்கங்களேன், அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் தான் நம்மள காப்பாத்தும். சரிங்களா? நம்மளுடைய விசுவாசம் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் வெளிப்படணும். தேவன் மேல உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் கஷ்டமான சூழ்நிலையில தான் தேவனை விட்டு தூர போறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஏபேத் மேலே கிட்ட அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கத்துக்கலாங்க. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே அன்எக்ஸ்பெக்டடான பீப்பிள வச்சு பெரிய காரியங்களை செய்வாருங்க. யாருமே எதிர்பார்க்காத மனிதர்களை வச்சுதான் பண்றது. இங்க ஏபெத்மெலேக்கு வந்து பயன்படுத்தினார். இஸ்ரவேல்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? யூதால இருந்தாங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்த போதிலும் தேவன் என்ன பண்ணாருங்க? யாரும் எதிர்பார்க்காத ஒரு மனிதனை வச்சு எரேமியாவை வந்து காப்பாத்தினார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29ல பவுல் என்ன சொல்றாருனாக்கா, இப்பவும் தேவன் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பீப்புளை வச்சுதான் பண்றாருங்க. நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை பார்த்தோம்னா நம்ம ரொம்ப பட்சம் கிடையாது, ஞானிகள் இல்ல, பிரபுக்கள் இல்ல, ஆனா நம்மளதான் தேவன் வந்து பயன்படுத்துகின்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படிதான் ஏபெத்மெலேக்க வந்து தேவன் தெரிந்து கொண்டாரு. யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இப்படி ஒருத்தரை தேவன் தெரிந்து கொள்வாரு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்தது கொஞ்ச நேரம் தாங்க. மறக்க முடியாத ஒரு காரியத்தை வந்து செஞ்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசுறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழணுங்க. நம்ம மரித்தால் கூட தேவனுக்காக நம்ம செய்த காரியங்களை எல்லாரும் வந்து பேசணும். இந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதரா இருந்தாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷனா இருந்தாரு, நிறைய பேருக்கு நல்லது பண்ணாரு, ஊழியம் நல்லா செம்மையா பண்ணாரு, அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு நம்ம வந்து மறைக்கணுங்க. இவர் வந்து ஒரு ராஜா கிடையாது, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு ஆசாரி கிடையாது, ஒரு போர் செய்கிறவர் கிடையாதுங்க, ஒரு நூற்றுக்கு அதிபதி கிடையாதுங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசுறோம். ஒரு புறஜாதிங்க. இன்ஃபேக்ட் இப்ப வரைக்கும் பேசுறோம்னாக்கா எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவர் செய்த செயல் தாங்க இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில போயிட்டு எரேமியாக்கு ஹெல்ப் பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பேசணுங்க. வசனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குவைட் பைபிள் ஹீரோஸ் ஆயிட்டாருங்க. இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து நம்ம வாழணும். வந்ததே ரொம்ப ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் இவர்கிட்ட இருக்குது. ஆனா எதற்காக வந்து நம்ம இவரை பத்தி பேசுறோம்னாக்கா, விசுவாசத்துக்காக, அவர்கிட்ட இருந்த தைரியத்துக்காக, மனதுருக்கத்துக்காக, யாருமே வந்து நிக்காத பொழுது இந்த மனுஷன் வந்து நின்னு இந்த ஒரு காரியத்தை பண்ணாரு பாருங்க, அதற்காக தாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசுறோங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு நம்ம கிட்ட ஒரு பட்டம் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லைங்க, பணம் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லைங்க, இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லைங்க, இத்தனை பேரு எனக்கு தெரியும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க. விசுவாசம் இருந்தா போதும், கீழ்ப்படிதல் இருந்தா போதுங்க. செய்கின்றதுக்கு அந்த ஆயத்தமா இருக்கணுங்க. நம்ம மனசு இருக்கணும். இல்லைங்களா? இதுதான் வந்து முக்கியமான விஷயமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் வந்து அவசியம் இல்லைங்க. சகோதர சகோதரி, எந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோம், ரெடியா இருக்கிறோமா தேவனோட காரியத்தை செய்யறதுக்கு, அப்படி இருந்தோமானால் தேவன் பெரிய காரியங்களை நம்மளை வச்சு செய்வார். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவரை வச்சு தேவன் வந்து ரொம்ப தாக்கமுள்ள ஒரு காரியத்தை பண்ணாருங்க. ஆனா இவர் ரொம்ப சாதாரண மனிதன் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்ல நம்ம ரொம்ப சாதாரண மனிதலா இருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணுவாருங்க, அவருக்காக பெரிய காரியங்களை நம்மளை வச்சு செய்வாரு. ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கணுங்க அதை செய்யறதுக்கு. சரிங்களா? தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.